வணக்கம். மே மாசத்துல நெறைய கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸ்ல சில ஐடி ஜெயண்ட்ஸும் இருக்காங்க, பேங்கிங் ஜெயண்ட்ஸும் இருக்காங்க. வாங்க எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 360 ONE WAM லிமிடெட் அவங்களோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி IIFL வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற பேரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 790 ருபீஸாக இருக்குது. அண்ட் இவங்க ஒரு ஷேருக்கு ₹3.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 2 May 2024. கிட்டத்தட்ட 28,000 crores கிட்ட இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் இருக்குது. அண்ட் இவங்க போன ஜான்வரியில், அதாவது 29 ஜான்வரி அன்னைக்கு ₹4.50 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 3 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு வராங்க. அடுத்ததாக டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது கிறிசில் லிமிடெட்லேருந்து. இவங்க ரேட்டிங்ஸ், ரிசர்ச், ரிஸ்க் அண்ட் பாலிசி அட்வைசரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4,420 ருபீஸில் இருக்குது. இவங்க ஒரு ஷேருக்கு ₹7 இன்டர்ம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டேட் 3 May 2024னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே 28 மார்ச் அன்னைக்கு ஒரு ஷேருக்கு ₹28 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 3 May அன்னைக்கு ₹7 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னாலும் 2023ல் அவங்க மே, ஆகஸ்ட், நவம்பர் இந்த 3 மாதத்துலேயுமே டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 32,000 கோடி கிட்ட இருக்குது. அடுத்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது மாஃபியா ட்ரெண்ட்ஸ் லிமிடெட்லேருந்து. இவங்க ஒரு பெனி ஸ்டாக். அண்ட் இவங்க ஜென்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹18.45 இருக்குது. அண்ட் இவங்க ஒரு ஷேருக்கு 10 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 3 May 2024னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரப்போகிற 2 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேருந்து. ஒன்று எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் REITலேருந்து வந்திருக்கு. ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹359. இவங்க இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 6 May 2024னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிவிடெண்ட் அமௌண்ட் இன்னும் எவ்வளவுன்னு சொல்லலை. எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் REIT ஃபெப்ரவரியில் ஒரு ஷேருக்கு ₹5.20 டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2023ல் 3 times, அதாவது மே, ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் இந்த 3 மந்த்ஸ்லையுமே அவங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் REIT லிமிடெட் அவங்களோட டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களும் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான். ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 353 கிட்ட இருக்குது. அண்ட் இவங்களும் இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9th May 2024 எக்ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் REIT லிமிடெட் இப்போ ரீசெண்டாக ஃபெப்ரவரியில் ஒரு ஷேருக்கு ₹4.80 டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர், அதாவது 2023ல் பார்த்தோன்னா 4 times டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரி, மே, ஜூலை அண்ட் நவம்பர் இந்த 4 மாதத்துலேயுமே அவங்க டிவிடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ₹4.8 கிட்ட இருந்திருக்கு ஒரு தடவையும் அவங்க கொடுத்துருக்க டிவிடெண்ட். REITs பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் காட்டுற இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நான் REITs பற்றின டீட்டெயில் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அடுத்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது சனோஃபி இந்தியா லிமிடெட். இவங்க ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹8,422 இருக்குது. இவங்க ஒரு ஷேருக்கு ₹117 இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 3 May 2024. அடுத்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ஐடி கம்பெனி தான், Oracle Financial Services Software Limited. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹7,490 இருக்குது. அண்ட் இவங்க ஒரு ஷேருக்கு ₹240 இன்ட்ரம் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. இவங்களோட எக்ஸ்டேட் 7th May 2024. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் 64,600 crores கிட்ட இருக்குது. 7th May அன்னைக்கு ஒரு ஷேருக்கு ₹240 இன்ட்ரம் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. வருஷம் இவங்க கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. டிவிடெண்ட் அமௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ₹180, ₹200, ₹190, ₹225 இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ Oracle Financial Services Software Limited கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் பேயர்ஸில் ஒருத்தவங்களா இருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது இந்தியாவோட ஒன் ஆஃப் தி மேஜர் ஐடி ஜெயண்ட்ஸ் HCL Technologies லிமிடெட்லேருந்து. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹1,386. இவங்க ஒரு ஷேருக்கு ₹18 இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 7th May 2024. HCL Technologiesோட கரண்ட் மார்க்கெட் கேப் 3,76,000 கோடி கிட்ட இருக்குது. அண்ட் இவங்க ஒரு வருஷமும் கன்சிஸ்டண்ட்டாக வருஷத்துக்கு 3லேருந்து 4 முறை டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த முறை ஒரு ஷேருக்கு ₹18 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஜனவரியில் ஏற்கனவே ஒரு ஷேருக்கு ₹12 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க் HDFC பேங்க் தான் அடுத்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது. ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா
ரூ. 1523 இருக்குது. இவங்க ஒரு ஷேருக்கு ரூ. 19.50 இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் வந்து 10th May 2024னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கிங் ஜெயண்டோட கரண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 11,62,000 கோடி கிட்ட இருக்கு. இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ஒரு ஷேருக்கு ரூ. 19.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் வந்து 10th May 2024னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்டாக ஒரு வருஷமும் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கு. 2019ல இவங்க ₹2 ஃபேஸ் வேல்யூ இருந்த ஸ்டாக்கை ₹1 ஸ்டாக்காக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஆப்டெக் லிமிடெட். இவங்க நான் ஃபார்மல் ஒகேஷனல் ட்ரைனிங் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹250 கிட்ட இருக்கு. இவங்க இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எக்ஸ்டேட் 10th May 2024னு சொல்லியிருக்காங்க. ஆப்டெக் லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1500 crores கிட்ட இருக்கு. இவங்க போன வருஷம் ஜூலை மாதத்தில் 2:5 ரேஷியோவில் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் ஒரு ஷேருக்கு ₹6 டிவிடெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ 10th May அன்னைக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது இந்தியாவோட மேஜர் ஐடி ஜாயிண்டான இன்ஃபோசிஸ் லிமிடெட் தான். இன்ஃபோசிஸ் லிமிடெடோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ₹1,436 இருக்குது. இவங்க ஃபைனல் டிவிடெண்ட் அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹8, ஃபைனல் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹20. ஸோ மொத்தம் சேர்த்து ஒரு ஷேருக்கு ₹28 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டேட் வந்து 31st May 2024னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5,95,000 crores கிட்ட இருக்கு. இது ஒரு ₹5 ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக். இவங்க வருஷம் நல்ல டிவிடெண்ட்ஸ் பே பண்ணிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயரில் ஜூன்லேயும் அக்டோபர்லேயும் டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. இப்போ மேல வந்து ஃபைனல் டிவிடெண்ட் அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட் சேர்த்து ஒரு ஷேருக்கு ₹28 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறதும் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனிலேருந்து தான், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட். இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ₹3,866 இருக்கு. இவங்க இன்ட்ரம் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹28 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. டிசிஎஸ் போன ஜனவரியில் தான் ஸ்பெஷல் டிவிடெண்டும் இன்ட்ரம் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு ₹27 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஜனவரி மாதத்தில். இப்போ திரும்பவும் ₹28 இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 14 lakh crores கிட்ட இருக்கு. இது ஒரு ₹1 ஃபேஸ் வேல்யூ ஷேர். மே மாதத்தில் டிவிடெண்ட் மழைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவோட மேஜர் ஐடி கம்பெனிஸ், ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ், பேங்க்ஸ் இவை உட்பட இன்னும் பல கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் குவிக்காக பார்த்தோம். இங்கே நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.